ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போறாங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சம்சா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம். இதை மசிக்கணும். இப்போ அதுக்கு தேவையானது வெங்காயம், கொத்தமல்லி, கரம் மசாலா, உப்பு, துள்ளி தான். இதை போட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது மைதா மாவு பஞ்சு வச்சுருக்கேன். குட்டி வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா இவ்வளோ போட்டுக்கலாம். அதை ஸ்டப் பண்ணி வச்சுக்கிறது தான். முடிஞ்சுது. சம்சா ரெடி. மைதா மாவு சின்ன சின்ன பாலாக போட்டு வச்சுக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கோப்பா. நாங்கள் இந்த அச்சு புதுசாக வாங்கணும், அதனால நாங்கள் இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு கையால் மடக்கி போட்டு தெரிஞ்சுனாக்கா மடக்கி போடுங்க. இது ஈஸியாக இருக்கும், பார்த்துங்க. சின்ன சின்ன குட்டியாக இருக்கும். லேயர் வச்சு மெல்லிசாக தான் போட்டிருக்கோம். ரொம்ப மைதா மாவு சாப்பிட வராது இல்லையா? அதில் உள்ள ஸ்டப் பண்ணது உடம்புக்கு நல்லது. அதனால் பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சிம்பிளை வச்சு எடுத்துங்க. வெறும் எண்ணெய் ஊற்றி தான் பறிஞ்சிருக்கோம். டால்டா போட வேணும். நம்ம வீட்டில் போடுறது ஆரோக்கியமாக போட்டுக்குவோம். இது ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? எடுத்துறேன். இந்த பழத்திலே எடுத்துடும். ரொம்ப கருப்பாகக்கூடாது. இந்த பழத்திலே எடுத்துடும். பாருங்கள், எல்லா சம்சா வச்சு எண்ணெய் பாருங்க. எண்ணெய் நான் எவ்வளோ ஊற்றுன்னு பாருங்கள். நீங்களே பார்த்தீங்களா? எண்ணெய் எவ்வளோ இருக்கு பாருங்க. எண்ணெயாக இருக்காது. கடை வளர்லாம் பிடிக்கும். நமக்கு வீட்டில் போடுறதுலாம் எண்ணெய் இருக்காது. அதனால் பயப்பட வேணாம். இதில் ஸ்டப் பண்ணி இருக்குமா? நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ மாவுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்தீங்க, இவ்வளோ மாவு தான். ஒரு 100 மாவு தான் இருக்கும். அதை போட்டு இத்தனை சம்சா வந்துருக்கோம். எத்தனை? 4, 8, 12, 13 இருக்குது. நல்லா 4 பேர் சாப்பிட்டோட 2 சூப்பராக சாப்பிடுவோம். இதேமாதிரி ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு வந்தோன்னா டக்குன்னு எடுத்து கொடுங்க. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. பட்டாணி நீங்கள் வேக வைக்கலாம், பரவாயில்ல. உருளைக்கிழங்கு மட்டும் மசிங்க. கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு டக்குன்னு 100 மாவு போட்டு செய்யுங்க. நீங்கள் 2 சூடாக தின்னுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும். கடையில் ஒரு போய் வாங்க வேண்டியதில்லை. நல்லா சுட எண்ணெய் ஈட்டம் எல்லாம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் செஞ்சு பார்த்துங்க. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க, நம்ம வீட்டுக்கு சூடாக சம்சா சாப்பிட்லாம். தேங்க்யூ. அடுத்த வீட்டில் பார்க்கலாமா?